ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்டில் நாட்டுக்கோழி குழம்பு. வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். பாத்திரம் வச்சு வெங்காயம் போட்டு நல்லா வணங்கணுங்க. வெங்காயம் பூண்டு இதெல்லாம் போட்டுக்கணும் நல்லா வணங்குறதுக்கு. வணங்கினதுக்கப்புறம் மிளகா போடணும். மிளகா போட்டு நல்லா வணக்கணும். நல்லா வணக்கிட்டு பூண்டு பல் தனியாக இது பண்ணி வச்சுட்டு அதை எடுத்து போட்டுருக்கணும். உள்ளே போட்டணும். பூண்டு போட்டு சீரகம் போடணும். நல்லா வணங்கணுங்க. நல்லா வணக்கி விடுங்க. நல்லா கொஞ்சம் ஓரளவுக்கு இதானதுக்கப்புறம் நல்லா வணங்கினதுக்கப்புறம் ஒரு தக்காளி போடுங்க. நல்லா வணங்கணும். வணங்கினதுக்கப்புறம் ஒரு தக்காளி போட்டு கருவேப்பிலை போடணும். நல்லா வணக்கணும். நம்ம எந்த அளவுக்கு வெங்காயம் வணக்கிறோமோ அந்த அளவுக்கு நல்லா குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. 2 கிராம்பு, கொஞ்சோண்டு பட்டை போடணும். கொஞ்சம் சோம்பு, கசகசா கொஞ்சம் போடுங்க. அவ்வளோதான். நல்லா வணக்கணும். நம்ம எந்த அளவுக்கு வணக்கணுங்க அந்த அளவுக்கு நல்லா வணக்கினா குழம்பு நல்லா டேஸ்ட்டாக வருங்க. கொஞ்சம் தேங்காய் போட்டு தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா வணங்கணுங்க. நல்லா வணங்கினதுக்கப்புறம் நல்லா தக்காளி வணக்கி விட்ருங்க. சிக்கன் மசாலா கொஞ்சம்